கேமிங் போன்னாலே 40,000 50,000 வாங்கினாதான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வீடியோல அதுக்காண்டி 150 தரமான கேமிங் போனை தான் கொண்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு யாழ் மொபைல்ஸ். இன்னைக்கு டுடே கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் சாம்சங்ல F54 தான் கொண்டு வந்திருக்கோம். 8GB RAM 250 ஸ்டோரேஜ்ல ப்ளூ கலர்ல நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா விவோல ஒரு ஸ்லிம்மஸ்டா கேமரா நல்லா இருக்க மாதிரி Y சீரிஸ்ல ஒரு போன் வாங்கணும்னா உங்களுக்கு நம்ம கொண்டு வந்திருக்க மாடல் Y300 தான் கொண்டு வந்திருக்கோம். 8GB RAM 250 ஸ்டோரேஜ்ல ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்ல 50MP கேமரா 5000 mAh பேட்டரி 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 16,000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெண்டு மாடலுமே பாத்தீங்கன்னா தரமான ஒரு கேமிங் மாடல் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ரெண்டு மாடலோட ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா போக்கோல பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7+ Gen 2 ப்ராசஸர் வந்தது. ரெட்மில பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7S Gen 2 ப்ராசஸர் வந்தது. இந்த ரெண்டு மாடல்லையுமே 5000 mAh பேட்டரி வந்துரும். ரெண்டு மாடலுமே பவர் பண்றதுக்கு 67 வாட் சார்ஜர் இன்க்ளூடிங் பாக்ஸ்லயே வந்துரும். இந்த ரெண்டு மாடலுமே பாத்தீங்கன்னா 8GB RAM 250 ஸ்டோரேஜ்ல வந்துருது. இந்த போக்கோ F5 நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 16,000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோவை நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி 150 பெஸ்டா ஒரு கேமிங் போன் வாங்கணும்னு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் ஒரு அப்டேட் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். நம்ம ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.